ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு பெலன். ஆமென். ஆகவே எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த புதிய 9வது மாதத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாமல் கடந்து போனவர்களும் கூட அந்த கிருபையினால்தான் இனி வரக்கூடிய காலங்களில் உள்ளதான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான பயங்கரங்களை காணாமல் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போயிருக்கிறார். அதுவும் கிருபை தான். எவ்வளோ போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கிறதும் கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 92:12 நாம் வாசிப்போம். சாம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். எல்லாரும் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நீதிமான்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. ஆமென். வாசித்தீங்களா? எல்லாரும் கரெக்டா வாசித்தியா? உன் பேரை போட்டு வாசித்தியா? ஆராதியா, உன் பேரை போட்டு வாசித்தியா? வாசித்தியா? ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான்ற இடத்துல நம்ம பேரை போட்டோம். அது சரியா தப்பான்னு நமக்கு தெரியாது. சொன்ன உடனே நம்ம போட்டோம். சரி, ஸ்தோத்திரம். அது கீழ்ப்படிதல். இன்னொன்று, அது விசுவாசமாய் அப்படியே இருக்கட்டும். நான் நீதிமான் தான். ஆமென். நான் நீதிமான் தான் என்ற அந்த விசுவாசம் எப்போ இருக்கோன்னா, அநீதியான காரியங்களை நாம் செய்ய இயலாது, செய்ய முடியாது. யாருக்கும் துரோகம், யாருக்கும் எந்த விதமான தீமைகள், யாருக்கும் விரோதமான கிரியைகள், யாருக்கும் விரோதமான முறுமுறுப்புகள் நமக்குள்ளே இருந்து எழும்பாது. நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் யார்? கர்த்தருக்குள்ளே நீதிமான், நீதிமான், நீதிமான். நான் நீதிமான். நான் எப்படி வளருவேன்? பனையை போல வளருவேன். எப்படி? செழித்து வளருவேன். அது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். பனை நமக்கு தெரியும். கேதுரு மரம் நமக்கு பார்த்துருக்கோமா? நிறைய அதில் வெரைட்டி நிறைய இருக்குது. பனையில் கூட இங்கே பனை மரம்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில், ஹிந்திலெல்லாம் வாசித்து பார்த்தா ஒரு எடிஷனில் பாம் ட்ரீன்னு வருது, இன்னொரு எடிஷனில் அது வேறு மாதிரி இருக்குது. ஹிந்தியில் பார்க்கும்போது அது கஜூர்னு வருது இல்லை? கஜூர்கா? கஜூரா காஜூரா? கஜூர்கா? கஜூர்னா என்ன? பேரிச்சம்பழம். அப்போது இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பனை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ஈச்ச மரமும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது வெறும் ஈச்ச மரம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது பேர் ஈச்சம் இல்லை, அது சின்ன ஈச்சம்பழம். அந்த சின்ன ஈச்சம்பழத்தில் கூட இன்னும் காட்டு ஈச்சம்பழம்னு ஒன்று சின்னதாக இருக்கும், கருப்பாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பொடியாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. நான்லாம் பார்த்தும் இருக்கேன், சாப்பிட்டும் இருக்கேன். அதோடய கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெரிய ஈச்சம்பழம்லாம் இங்கே அதிகமாக இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்கே? அன்றைக்கு கர்த்தர் வைத்த தேசத்திலே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் சுதந்திரிக்க கொடுத்த தேசத்திலே அங்கெல்லாம் அது இன்னும் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. ஆகவே அங்கே இது கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறபடினாலே அது அந்த பேரீச்சம்பழத்தினுடைய தன்மையை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு ஒத்ததை போல் தான் இங்கே இருக்கக்கூடிய பனையும் கூட. எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது, ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? யார் அவங்க? ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளை இருந்தாங்க. எந்த தகப்பனுக்கு? எனக்கு இல்லை அப்படின்றீங்களா? வேதத்திலிருந்து தான் கேட்குறேன்.
ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைகள். யார் அந்த தகப்பன்? அந்த 12 பிள்ளைகள் பேர் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தகப்பன் பேரை முதல்ல சொல்லணும். நம்ம ஊர்லெல்லாம் முதல்ல இனிஷியல் போட்டு தான் பேர் எழுதுவோம். இங்கே தான் அதுக்கு நேர்மாறாக உல்ட்டாவாக இருக்கும். எல்லாமே பின்னால் போயிடும். சர்நேமை முன்னால் போடுவாங்க, இல்லை சர்நேமை பின்னால் போடும். நமக்கு அந்த சர்நேம்லாம் இல்லை. யார் அந்த தகப்பன்? ஈசாக்கா? யாக்கோப். யாக்கோப்புக்கு இன்னொரு பேர் இஸ்ரேல். அந்த யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 12 பேரில் முதல் பிள்ளை யாரு? நம்ம ரூபன் தான். சிம்சோனா? சிமியோன். சிம்சோன் இல்லை, முதல் பிள்ளை ரூபன், சிமியோன், லேவி, யூதா. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் இம்போசிஷன். நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது தகப்பன் பேரையும் 12 கோத்திர பிதாக்கள் பேரையும் 100 முறை எழுதின்னு வரீங்க. ஓகேவா? தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, ஹிந்தியில் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுங்க. ஆக மொத்தம் எழுதுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்போ இங்கே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இதை வாக்குதத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். ஒரு செழுமையான ஒரு வளர்ச்சி. அதற்கு 2 மரங்களை நம் கண் முன்னே நிறுத்துகிறார். ஒன்று நம்ம ஊரில் தெரிஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு பனை மரம். இன்னொன்று நமக்கு தெரியாத ஊரில் இருக்கக்கூடிய கேதுரு மரம். பனை மரத்தை நாம் பார்த்துருக்கிறோம் நம்ம ஊரில் அதிகம். இந்த சைடில் அதிகமாக இல்லை. நம்ம ஊர்லெல்லாம் பனை மரம் அதிகம். அது வேர்லேருந்து குருத்து வரையிலும் எல்லாம் பயனுள்ளது தான். வேரையும் சாப்பிடுவோம், குருத்தையும் சாப்பிடுவோம். நம்மளை மாதிரி மேயிறவங்க வேறு யாரும் கிடையாது. அது ரெண்டுமே நல்லது. வேரும் நல்லது, குருத்தும் நல்லது. சாப்பிட்ருக்கீங்களா? வேர் தான் பனங்கிழங்கு இல்லையா? அந்த பனங்கொட்டையை நம்ம போட்டு அது விளைவித்து அது கிழங்கையும் எடுப்போம். உள்ளே இருக்கிறதையும் வெட்டி உள்ளே இருக்க என்ன இருக்கும்? உள்ளே ஒரு பூ இருக்கும் இல்லையா? சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? கொட்டைக்குள்ளே ஒரு பூ இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அந்த கொட்டையை அடுப்பெரிப்போம் சமையல்லாம் செய்கிறதுக்கு. அந்த கிழங்கு எல்லா கிழங்கை விட ரொம்ப நல்லது என்று சொல்வார்கள் மருத்துவர்கள். சுகருக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதான். அதை சாப்பிட்றவங்களுக்கு சுகரே வராதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மேலே இருக்கக்கூடிய குருத்து, அதுவும் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். அதை நடுவில் இருக்க அந்த பாகம் எல்லாமே அப்போல்லாம் பெரிய பெரிய வீடுகளை கட்டுவதற்கு உத்தரங்களை அதிலிருந்து அறுத்து எடுப்பார்கள். இந்த பனை மரம் மனுஷருடைய ஆயுளை காட்டிலும் அதிகமான ஒரு ஆயுளை கொண்டது. ஆமென், அல்லேலூயா. அதுவும் வறட்சியான இடங்களிலும் கூட அது நன்றாக வளரக்கூடியது. அது வேர் மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. வளர்ந்து கொண்டே இருக்கும். வளரும் வளரும் வளரும். நாம் வளர்ந்து கூட போயிடுவோம், அது அங்கேயே இருக்கும். விதைத்தவர்களும் கூட அதை பலனை அனுபவித்தவர்களும் கூட கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அது இன்னும் இருக்கும், இருக்கின்றது. அப்படி எத்தனையோ மரங்கள் 100 ஆண்டுகளை கடந்து 200 ஆண்டுகளை கடந்து இருக்கின்றது. அதுவும் அது நேராக வளரக்கூடியது. எப்படி வளரக்கூடியது? கோணலமானலமாக வளர்ந்ததை பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது நேராக வளரும். சில நேரத்தில் ஏதாவது சாஞ்சு இருந்தால் மட்டும்தான், ஏதாவது மழையினால இல்லை ஏதாவது காரியங்கள்லாம் அப்படி சாஞ்சிருந்தால் தான், அப்போ கூட அது சாய்ந்து கொண்டு நேராக தான் வருமே ஒழிய வேறு விதமாய் வளராது. அதனுடைய வேர்
மிகவும் ஆழமான இடங்களை தேடி சென்று என்ன செய்யும்? ஆழமான இடங்களை தேடி சென்று தண்ணீர் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும். ஆழமாய் கடந்து போகும். தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை அது அடைந்து அதிலிருந்து எடுத்துக்கொண்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். பனை மரத்துக்கு யாரும் அதிகமாக தண்ணீர் ஊற்றி வளர்க்க மாட்டார்கள். இப்போ கூட நிறைய நம்ம சவுத் சைட்லலாம் ஆங்காங்கே நாங்கள் விதைக்கிறோம், ஒரு நாளைக்கு 100 விதைக்கிறோம், 1000 விதைக்கிறோம் சாலை ஓரத்துலாம். ஏன்னா முதல்லலாம் இருந்தது, அதை எல்லாத்தையும் என்ன செய்துட்டாங்க, ரோடு போடுறேன்னு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க. அதனால் இன்றைக்கி நல்ல காற்றை சுவாசிக்க முடியலை. பனை வறட்சியான இடத்திலும் கூட, இப்போ நாம் அங்கே பார்க்குறோம் பேரிச்சம்பழம், அது வறட்சியான இடங்களிலே அதிகமாக வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திலும் கூட இருக்கக்கூடிய மரங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு பழத்தை கொடுக்கறதில்ல. பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம், அதுலேயும் விதவிதமாக இருக்குது. பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் ஒரிஜினலில் நிறைய சாப்பிட்றதில்ல, எல்லாம் வெள்ளத்தில் ஊற வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணதை தான் சாப்பிட்றோம். ஆனால் நல்ல பழம் பார்க்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியம். அதில் பலவிதமான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக இரும்பு சத்து அதிகமாக, அயன் அதில் இருக்கிறது. அது எல்லா நாளிலும் மழை இருக்கோ இல்லையோ, தண்ணி இருக்கோ இல்லையோ, தண்ணி ஊற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் அது தண்ணீர் இருக்கக்கூடியதான இடத்தை தேடி சென்று, அது தேடுறது நமக்கு தெரியாது, வேறு தான் தேடிக்கிட்டு இருக்கோம், வேறு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியே தான் வளர்ச்சியை பார்ப்போம், வெளியே வளர்ச்சியை பார்க்குறோம், ஆனால் அதனுடைய தேடல் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அது தேடிக்கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வளர்ச்சியை பார்க்குறோம், பூத்து இருக்குதான்னு பார்க்குறோம், காய்த்திருக்குதான்னு பார்க்குறோம், பழம் இருக்கான்னு பார்க்குறோம், அந்த பழமும் சுவையாக இருக்குதான்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதனுடைய தேடுதல் என்ன என்று நமக்கு நாம் தேடுறதெல்லாம் சாப்பிட்றதையே தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய கொடுப்பதை அது கொடுப்பதற்காக அது எதையெல்லாம் தேடுகிறது என்று நமக்கு தெரியாது. இந்த பனை என்பது ஆழமாக வேர்கொண்டு வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியது. அவ்வளவு எளிதாக பனை வீழ்ந்து விடாது. எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று வந்தாலும், எவ்வளவு மழை பெய்தாலும், வெள்ளங்களாய் புரண்டு போனாலும் கூட, நான் இருந்த பகுதியில், நான் விசுவாசியாக இருக்கும்பொழுது வேலை செய்து கொண்டிருந்ததான ஒரு பகுதியில் நான் அந்த கம்பெனிக்கு போனேன்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். இப்போ அந்த ஆற்று பக்கத்துலலாம் நிறைய பனை மரங்கள் இருக்கும். மழை காலத்தில் அந்த பனை மரத்துக்கு மேலாக வெள்ளம் போகும். வெள்ளம் போய் ஓஞ்சிடும், ஆனால் பனை மரம் அங்கே தான் இருக்கும். ஆனால் எத்தனையோ மரங்கள் அடித்து கொண்டு போய் இருக்கிறது. பனை மரம் இல்லை, மற்ற மரங்கள், மனுஷர்கள், மிருகங்கள், எத்தனையோ பேருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உடைமைகள் பார்க்கலாம். அந்த மழை காலத்தில் பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜு மிதந்துக்கிட்டு போகும். ஒரு முறை அப்படி தான் ஒரு பெரிய இதை கருப்பாக மிதந்துக்கிட்டே போச்சு. ஏதோ பெரிய பொருள் போல இருக்குன்னு பிடிச்சாங்க, அது பிடிச்சிக்கிச்சு. அது என்னன்னு பார்த்தா கரடி. கரடி பொய் இல்லைங்க, நிஜமாக நடந்தது. அப்படி நிறைய காரியங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் பனை மரங்கள் அப்படியே இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அப்போ இந்த பனை என்பது பனையை போல செழித்து வளரணும்னு சொன்னால் நாம் யாராக இருக்கணும்? நீதிமானாய் இருக்கணும். நீதிமான் என்பவன் யார்? நீதிமான் யாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் யாரு? யாருன்னு சொல்லுது? நீதிமான் வேதம் யாரை நீதிமான்னு சொல்லுது?
இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் ஸ்நானகரிடத்தில், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு. எங்கே சொன்னார்? இதில் எங்கே எழுதப்பட்டிருக்காது? இனிமேல் உங்களை தான் எடுத்து வாசிக்க சொல்ல போகிறேன், நான் சொல்லவே மாட்டேன். எந்த சுவிசேஷத்தில் இருக்கு? எடுத்தவங்க அதிகாரத்தையும் அந்த வசனத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு பொதுவாக சொல்லிடக்கூடாது. மத்தேயுல இருக்கு, மார்க்கில் இருக்கு, எந்த அதிகாரத்தில் இருக்கு, எந்த வசனத்தில் இருக்கு? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. 3:15 வாசிங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 3:15. ஆமென். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது தேவகுமாரனாகிய எனக்கும், தேவகுமாரனுக்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த உனக்கும் ஏற்றதாய் இருக்கிறது. எதை சொன்னார் அவர்? அவர் ஞானம் பெறுவதை. அப்போ ஒருவன் நீதிமானாய் விளங்க வேண்டும், நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன, அவருடைய கட்டளை என்ன, கற்பனை என்ன, என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நாம் நீதிமானாய் வளர முடியும். நீதிமான் என்றதான சாட்சியை நாம் பெற முடியும். இல்லை என்றால் நாம் அநீதிமான்களாய்த்தான் இருப்போம். ஞானம் மூழ்கி ஞானம் பெறாத யாரும் நீதிமான் என்று சொல்ல முடியாது. மூழ்கி ஞானம் பெறாத யாரும் என்ன சொல்ல முடியாது? நீதிமான்னு சொல்ல முடியாது. அதே போல் ஸ்நானம் பண்ணிட்டேன், ஏன் ஸ்நானம் பண்ணேன், எதுக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு தெரியாமல் எடுத்தாலும் நீதிமானாக இருக்க முடியாது. அப்போ அந்த நீதியை அறிந்து இதோ கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அவரை குறித்ததான அறிவை, அவர் யார் என்பதும் அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதையும் நாம் அறிந்து தெரிந்து அதை நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தான் நாம் நீதிமான் என்று பெயரிடப்படுகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 29-30 வாசிங்க. லூக் 7:29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். யோவானுடைய உபதேசத்தை கேட்டவர்கள், இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆலோசனையை கேட்டவர்கள் அவனாலே ஸ்நானம் பண்ணப்பட்டு தேவன் நீதிபரர் என்று என்ன செய்தாங்களா? அறிக்கையிட்டாங்க. தேவன் நீதிபரர். அப்ப நான் யாரு? நான் பாவி, நான் பாவத்திலே கற்பந்தரித்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்வதை போல தங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டாங்க. நான் பாவி, ஆனால் எனக்காக ஒருவர் இருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர், அவர்தான் நீதிபரர். அவர் என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது அவர் என்னையும் அவரை போல நீதிமான், அவர் நீதிபரர், என்னையும் அவர் நீதிமானாய் மாற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு யோவான் ஸ்நானகன் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஸ்நானப்பட்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் என்ன ஆச்சு? பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யார் இவங்க? பரிசேயர் யாரு? தேவ பிள்ளைகள் தான் அப்படின்னு தாங்களே நினச்சிக்கிட்டவங்க.
அவங்களுடைய வேலை என்ன? நாங்கள் பார் ரொம்ப சுத்தம் ஆச்சாரமாக இருப்பாங்க. ஒரு பிராமணால் எவ்விதமாக ஆச்சாரமாக காலையில் எழுந்து குளிச்சுட்டு இதை செய்யணும் அதை செய்யணும், இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாது அவங்கள பார்க்கக்கூடாது, இதை தொட்டா தீட்டு அதை தொட்டா தீட்டு அப்படின்லாம் சொல்ல, அதே போல தான் இந்த பரிசேயர்களும் சடங்கு செய்ய சொன்னால் அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் கூட செய்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி கிருத்திகை, இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி திதி, நாளைக்கு இது, அடுத்த நாள் இது அப்படின்னு பல காரியங்கள் நாம் கூட செஞ்சுருக்கோம் இல்லையா? சடங்காச்சாரமாய் சில விஷயங்களை செய்வதனால் நாம் நீதிமான்களாய் மாறிவிட முடியாது. இன்னும் சில பேர் நியாயசாஸ்திரிகள். நியாயசாஸ்திரினா யாரு? நியாயசாஸ்திரி நியாயத்தையே கை கொண்டு நடக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு நியாயம் சொல்கிறவங்க. ஆனால் தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்க மாட்டாங்க. தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வசனம் சொல்லுது தங்களுக்கு கேடு உண்டாக. அப்போ இவங்க யாரு? சடங்காச்சாரமாக காரியங்களை செய்து நாங்கள் தேவனுக்காகத்தான் செய்கிறோன்னு சொன்னாலும், ஐயோ நாங்கள்லாம் ரொம்ப நியாயாதிபதிகள் தெரியுமா, நாங்கள் நியாயம் தீர்த்தா இப்படியெல்லாம் தீர்ப்போம் தெரியுமா, எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் கீழ்ப்படியலன்னு சொன்னால் அவங்க நீதிமான்கள் அல்ல. ஆயக்காரரும் மற்றும் சகல ஜனங்களும் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பாவிங்க அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் தான் தேவன் என்ன செய்துட்டாரு? அவங்க கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன் மூலமாய் கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதுனால தேவன் அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க? நீதிமானாய் மாற்றினார். 2 பேர் ஏசு சொன்னார், 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். ஆயக்காரன் சொன்னால் டேக்ஸ் கலெக்டர். டேக்ஸ் கலெக்டர்னு சொன்னால் அவர் தில்லுமுள்ளு பண்ணுறவர், பாவின்னு முத்திரை குத்திடுறாங்க. இப்போ நாம் கூட சொல்கிறேன்ல, அலசிவாதியெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? எல்லாம் நல்லவங்களாம் இருந்துட்டு போயிருக்காங்க, இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் டோட்டலாக நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஆயக்காரன்னா பாவி தான், மோசமானவங்க தான் அப்படின்னு ஒரு முத்திரை இருந்தது அன்னைக்கு. அப்படி ஆயக்காரனும் நாங்கள்லாம் ரொம்ப யோக்கியங்க. இப்போ கூட நான் பூனா போயிருந்தப்ப அங்கே இருந்த தம்பி என்கிட்ட கேட்டான். அவங்க அப்பா சொன்னார் யோக்கியம் வரான் சொம்பை எடு அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு அது புரியலை. அவன் இங்கே பிறந்து வளர்ந்த பையன், அவனுக்கு புரியல. அவன் என்கிட்ட கேட்டான், அங்கிள் இது என்ன யோக்கியன்னா என்ன அப்படின்னா, நான் யோக்கியன்னா நல்லவன்ப்பா. இப்போ நல்லவன் வரான் சொம்பு எடுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாப்புல நான் சொன்னேன், அது நல்லவன்னு சொல்கிறது நல்லவன்றக்கு அர்த்தம் இல்லை, மோசமானவனை அது ஆப்போசிட்டாக சொல்கிறதுப்பா. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் தமிழில் மட்டும்தான் உண்டு. அதுக்கு பேரே ஒரு பெரிய இலக்கணமே இருக்குது, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு அதுக்கு பேர். உயர்த்துற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே போட்டுருவாங்க. நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்கள மோசமாக திட்டுற மாதிரி இருக்கும். நல்ல வார்த்தை சொல்லியே திட்டுறக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தமிழில் மட்டும்தான் இருக்குது. நல்லது யோக்கியம் வரான் சொம்பு எடுன்னா இப்போ புரியாது. யோக்கியம் நல்லவன் தானே, அந்த பையன் அதான் கேட்டான், நல்லவன் தானே, நல்லவன் தான். ஆனால் அது நல்லவன்னு சொல்கிற வார்த்தை, அவனை நல்லவன் முத்திரை குத்துறதுல அவன் ரொம்ப மோசமானவன். சொம்பு எடுன்னா திருட்டு பையன் வரான்னு சொல்லாத, திருட்டு பையன் வரான் சொம்பு எடுத்து உள்ளே வைங்க மறைச்சி வைங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யோக்கியம் வரான் சொம்பு. அப்போ அவனுக்கும் தப்ப, யாருக்கும் அது தப்ப தெரியாது. அந்த மாதிரி இந்த பரிசேயர்களும் அப்படித்தான், ரொம்ப யோக்கியனுங்க. ஆனால் ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. பரிசேயர் முன்னால் இங்கே வந்து நின்றுட்டாராம், பலிபீடத்து முன்னால் வந்து நின்று கையை உயர்த்தி என்ன சொன்னார் அவர்? எங்கே இருக்கு அந்த வார்த்தை? லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. Luke chapter 18 verse 10
10-14. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 பேர்ப்பா. ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன்னா யாரு? ரொம்ப யோக்கியன், ரொம்ப நல்லவன். என்னை கண்டா தேவனையே காணலான்ற அளவுக்கு அவங்களுடைய கிரியையெல்லாம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் அவங்க யாருன்னு. சில பேர் ரொம்ப அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப எங்களை மாதிரி யாருமே பரிசுத்தமே இல்லை, எங்களை மாதிரி நீதிமான் யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. தன் நினைவிலே நீதிமான் என்று எண்ணுகிறவனையும் பரிசுத்தன் என்று எண்ணுகிறவனையும் வேதம் இகழ்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ண தான் போகிறாங்க. 2 பேருமே ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் முன்னால் வந்து நின்றுட்டு ஜெபம் பண்ணுறாரு. என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்றவர்களை போலவும் இந்த ஆயக்காரனை கர்த்தர் கேட்டாரா? இவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல சொன்னாரா? இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரா? சில நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது கூட சரியா இல்லைன்னா அந்த ஸ்தோத்திரமே நமக்கு சாபமாய் மாறிவிடும், அதுவே நமக்கு ஆக்கினையாய் மாறிவிடும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கணும். யாரையும் குற்றப்படுத்திய குறைப்படுத்திய நாம் அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடாது. அவங்கள மாதிரி நான் இல்லாண்டவரே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவர் அப்படி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறார். இன்னும் அவர் சொல்கிறார், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இவர் உபவாசிக்கிறதுனால கர்த்தருக்கு 2 வேளை சாப்பாடு ஜாஸ்தியாக கிடைக்க போகுது. என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், அதனால் அவருடைய கஜானா நிரம்ப போகுது. கொடுக்க சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுத்தா அது ஆசீர்வாதம். யாருக்கு? கொடுக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அதுவும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு? தசமபாகத்துக்கு வசனம் என்ன சொல்லுது? இல்லை, அது காணிக்க. 2 இல்லை. எங்கே இருக்குது அது? பரலோகத்தில். அது இருக்குது பரலோகத்தில். வசனம் எங்கே இருக்குது? நேராக பரலோகத்துக்கே போயிடுறாங்க. மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் தசம பாகத்திற்குரிய ஆசீர்வாதம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தசம பாகம் கொடுக்காதவங்க யாருன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? தசம பாகத்துக்குரிய ஆசீர்வாதமும் எழுதப்பட்டிருக்கு, தசம பாகம் கொடுக்காதவங்க யாருன்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா? கர்த்தர் அங்க சொல்றாரு, என்னை சோதித்தே நீங்க பார்க்கலாம். எதுல? எதுல? தசம பாகத்தை கொடுத்து நீங்க என்ன சோதித்து பார்க்கலாம். அதாவது என்ன செய்யறார்? செக் பண்ணுங்க அப்படின்றார். செக் பண்ணுங்க. சில சீட்டு கம்பெனி எல்லாம் போடுறோம், நல்லா சொல்லுவான், இப்படி தருவேன் அப்படி தருவேன்னு சொல்லுவான். நல்லா ஒரு 2 கோடி 3 கோடி சேர்ந்தோன்னு தூக்கிட்டு ஓடிடுவான்.
அவனை நம்பி தான் போடுவாங்க. கந்து வண்டிக்காரன், மீட்ரு வண்டிக்காரன், ஸ்பீடு வண்டிக்காரங்கிட்டலாம் வாங்குவோம், கொடுக்க முடியாமல் தவிப்போம். இப்போ அதை விட மோசமாக இருக்குது நம்முடைய ஜிஎஸ்டி. எல்லாத்தையும் மிஞ்சிடுச்சு. கந்து வட்டியை, ஸ்பீட் வட்டியை, மீட்ரு வட்டி எல்லாம் மிஞ்சிடுச்சு. அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தான் தெரியலை. தசம பாகம் என்பது கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்குற 10 பகுதியிலே 10 மடங்கிலே 1 மடங்கு கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய ஒன்று. பழைய ஏற்பாட்டில் இதை கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்ததை ஜனங்கள் நிறைவேற்றினவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க, நிறைவேற்றாதவங்க ஆசீர்வாதத்தை பெறலை. அப்போ நிறைவேற்றாதவங்களை என்ன சொல்கிறாரு? நிறைவேற்றாதவங்கள அவங்களுக்கு பேர் என்ன? 8வது 9 வாசிங்களேன். அதே மல்கியா 3:8-9 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். வஞ்சித்து விட்டு எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? நீங்க எனக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்திலும் காணிக்கையில தான் நீங்க என்ன செய்றீங்க? வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீங்க அப்படின்னு புறஜாதிகளை சொல்லலை. யாரை சொல்றாரு? கர்த்தர் தாம் அழைத்து கொண்டு வந்த பிள்ளைகளைத்தான், தாம் பெயர் சொல்லி அழைத்த பிள்ளைகளைத்தான், தனக்கென்று நியமித்து கொண்ட பிள்ளைகளைத்தான், தன்னுடைய காரியத்தை, தான் கொடுத்த கட்டளையை, கற்பனையை நிறைவேற்றாததினாலே கர்த்தரை அவங்கள என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்றார். இதை இப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? 1ஆம் தேதி அதுவுமா பாஸ்டர் பாரு சாபம் போடுறார். 2ஆம் தேதி போடலாமா? அப்போ 3ஆம் தேதி போடலாமா? 31ஆம் தேதி போடலாமா? கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய கிரியையில் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். எல்லா நாளுமே ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி நம்ம ஜீவித்தா எல்லா நாளும் முதல் நாள் தான். முதல் நாளுக்குரிய ஆசீர்வாதம் 31ஆவது நாளும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் குதூகலம் இல்லை, 31ஆவது நாள் திண்டாட்டம் இல்லை. பழைய பாட்டு ஒன்று இருக்குது சினிமாவில். சம்பள தேதி 1லேருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம், 21லேருந்து திண்டாட்டம். அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லா நாளும் நமக்கு வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 இருந்தாலும், இல்லை லீப் வருஷமாகிய 66 நாளாக இருந்தாலும், அல்லது தேவன் இந்த பூமியில் நம்மளை எவ்வளோ நாள் வச்சுருக்காரோ அத்தனை நாளும், அத்தனை வருஷங்கள் நமக்கு நல்ல நாள் தான், ஆசீர்வாதம் தான். நாம் தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் அந்தந்த நாளை நாம் கெடுத்து கொள்ளுகிறோம். ஆமென். எதை முதல் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியலை. நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறதுனால ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியலை. அவன் பரிசையன் என்ன சொல்றாரு? என் சம்பாத்தியத்தில் எல்லாம், சம்பாத்தியம்னா என்ன? எதெல்லாம் வரவோ, எதெல்லாம் வரவு. நீங்கள் போயிட்டு இன்னைக்கு வீட்டில் ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எதுலெல்லாம் நமக்கு வரவு வருது. ஆமென். எழுதுறீங்களா? இப்போ வேண்டாம், வீட்டில் போயிட்டு இன்றைக்கி எழுதுங்க. இன்றைக்கி முதல் தேதி இல்லையா? வரவு செலவு கணக்கு பார்க்கலாம். முதல்ல என்னெல்லாம் நமக்கு எங்கேருந்தெல்லாம் எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு வரவை கொடுக்குறாருன்றதை எழுதுங்க. அந்த வரவில் கர்த்தருக்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோன்றதையும் எழுதி பாருங்கள். சில விஷயத்தில் நமக்கு 0வாக தான் இருப்போம். முதல் செய்ய வேண்டியதான காரியத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நீதினா என்ன? அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றுவது தான் நீதி. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன்.
அப்படின்னா இந்த பரிசேயனோட மோசமாக இருப்போம். அந்த பரிசேயனே தள்ளிட்டார். அந்த பரிசேயனே கர்த்தர் என்ன செய்துட்டாரு? தள்ளிட்டார். ஏன் அவனை தள்ளணும்? தசமபாகம் தான் எல்லா சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறான், அவனை ஏன் தள்ளணும்? அதை கூட எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அது யாருது? அது வசனம் என்ன சொல்லுது? என்னுடையதுன்னு சொல்லுது. என்னுடையதுன்னு என்னது இல்லை, கர்த்தர். என்னாகம புஸ்தகம், உபாகம புஸ்தகம், லேவிய ராமத்தெலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்னுடையது. அதை எடுத்து நான் ஊழியக்காரர்களுக்கு என்னுடைய சேவகர்களுக்கு நான் அதை சம்பளமாய் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அது ஊழியர்களுக்கான சம்பளம் என்று பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலைங்க. இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்ட்டுலாம். ஏன் இதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை உணர்த்துகிறார்? ஏன்னா சில விஷயத்தை நம்ம செய்தால்தான் ஆசீர்வாதம். அவனுடைய ஜெபம் சரியோ தப்போ, அவனுடைய கிரி எப்படி இருந்தது? அவன் உண்மையை தான் சொன்னான். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்னெல்லாம் வருது எல்லாத்துலையும் நான் என்ன செய்கிறேன்? தசமம் கொடுக்குறேன். உண்மைதான். ஆனாலும் அதை என்னுடையது என்று சொல்லக்கூடாது. இப்போ கர்த்தருடையதை எடுத்துட்டு கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுத்துட்டு அது என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, 30 நாள் வேலை செய்கிறீங்க, 30 நாளுக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் இது என்னன்னு சொல்லுவார்? அவர் ஓனர் என்னன்னு சொல்லுவார்? அவரது தான். ஆனாலும் நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் அவரதுன்னு என்ன செய்ய முடியாது? சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம் என்ன? அது அவருடைய வேலைக்காய், அவர் செய்த வேலைக்காய் கொடுக்கப்பட்ட சம்பளம். அவர் வந்துட்டு நான் சம்பளத்தை பணத்தை நான் கொடுத்துட்டேன், இப்படி தான் நீ செலவு பண்ணணும், இப்படி செலவு பண்ணக்கூடாது, இதை இவங்களுக்கு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு கொடுக்கணும், பங்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்லை. அதே போல் கர்த்தர் நமக்கு 10 விதமான ஆசீர்வாதத்தை 10 மடங்கு நம்முடைய கருத்தில் கொடுக்கிறார். அதில் 9 பாகம் தான் நம்முடையது. அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9 பாகம் எதுலெல்லாம் நமக்கு என்னெல்லாம் வரவு இருக்கோ, எதெல்லாம் வரவு இருக்கோ அதில் எல்லாம் 9 பாகம் தான் யாருக்கு? நமக்கு. ஒரு பாகம் யாருது? கர்த்தருடையது. அதை கூட நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் பிச்சு போடுற அந்த பழக்கமும் நம்முடையது இருக்கக்கூடாது. அது எங்கே வந்து சேரணுமோ அங்கே தான் அதை சேரும். ஆலயத்தில் வர வேண்டியது தசமபாகம் கண்ட ஊழியங்களுக்கு அல்ல. நீ சம்பளம் வாங்கிட்டு எங்கே கொண்டு வரீங்க? கொண்டு வரீங்களா? கொண்டு வரணும். ஆண் சம்பாதித்தாலும் சரி, பெண் சம்பாதித்தாலும் சரி, வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தானே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகும்போது இங்கே டப்பா எடுத்துக்கிட்டு இங்கே சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டா ரூத், சம்பளம் வாங்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அங்கேயே போய் உக்காந்துங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் கேட்க முடியலை. நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல நான் பார்த்துருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ் வரும். அப்போ அந்த போனஸ் அந்த நாள் டிக்ளேர் பண்ணிட்டா அங்கே நிறைய ஈட்டிக்காரனுங்க நிற்பாங்க கேட்டுக்கிட்ட. ஈட்டிக்காரன்னா தெரியுதா? வட்டிக்கு கொடுத்தவன். இவங்க போனஸ் வந்தால் கொடுப்பேன்னு வாங்கியிருப்பாங்க. அவனுக்கு யாருக்கு தெரியுதோ இல்லை, ஈட்டிக்காரனுக்கு தெரியும் எனக்கு போனஸ் கொடுக்குறாங்கன்னுட்டு ரெடியாக வந்து நிற்பான். அங்கேயே அதை வாங்கி சில பேர் அந்த போனஸை வீட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க, அங்கேயே போயிடும். நிறைய பேருடைய சம்பளம் அப்படி தான், அந்த ஈட்டிக்காரங்கிட்ட அங்கேயே போயிடும், வீட்டுக்கு வராது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நாம்
மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதில் நமக்கு கொடுக்கக்கூடிய 10 மடங்கு ஆசீர்வாதத்திலே 9 மடங்கு தான் என்னுடையது. ஒரு பாகம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும். அது கர்த்தருடையது. அது பாஸ்டருடையதுன்னு கூட சொல்லக்கூடாது. அது யாருது? கர்த்தருடையது. கர்த்தருடையது அவர் எங்கே சொல்கிறார் அங்கே கொண்டு போகணும். கண்ட இடத்துக்கும் அனுப்பக்கூடாது. காணிக்கை வேணால் நீங்கள் அந்த ஒழித்துக்கு இந்த ஒழித்துக்குன்னு அனுப்பலாம். உங்ககிட்ட இருக்க 9 பாகத்திலேருந்து தான் காணிக்க. ஒரு பாகத்திலேருந்து இல்லை, அந்த தசம பாகத்திலேருந்து காணிக்க கூட போடக்கூடாது. அது அப்படியே போகணும். மற்ற 9 பாகத்திலேருந்து தான் என்ன உண்டாகணும்? நம்முடைய செலவுக்கும் அதில் நம்ம மன உற்சாகத்தோடு கூட கர்த்தருக்கு காணிக்கை. அப்போ இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வீட்டில் எழுதுங்க, ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். வரவு என்னெல்லாம் வருது? ஒருவேளை மொத்தமாக உங்களுக்கு எழுத தெரியல, டெய்லி பாருங்கள் இன்றைக்கி என்ன வரவு வந்துச்சு, அடுத்த நாள் என்ன வரவு வந்துச்சு. வரவுனா எப்படி? வெறும் சம்பளம் மாத்திரம் இல்லை, புருஷன் சம்பாதிச்சுட்டு வருது மாத்திரம் இல்லை. அப்பா கொடுக்குறாரு அதுவும் வரவு தான், அம்மா கொடுக்குறாங்களா அதுவும் வரவு தான், மாமனார் கொடுக்குறாரு அதுவும் வரவு தான், மாமியார் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, மருமக கொடுக்குறாளா அதுவும் வரவு தான், மருமகன் கொடுக்குறானா அதுவும் வரவு தான். இல்லை வீட்டுக்கு அத்தை வராங்களா, அண்ணன் வராங்களா, மாமா வராங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களா, எல்லாமே என்ன தான் நமக்கு வரவு. யாரும் கொடுக்குறதே இல்லையா? ஏதோ வரவு வருகிற எதெல்லாம் யார் மூலமாவது நமக்கு வரவு வருகிறதா அதெல்லாம் நாம் முதல்ல அதில் நமக்கு 9 பாகம் தான் என்னுடையது, ஒரு பாகம் கர்த்தருடையது. எதுவாக இருந்தாலும், ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. அவங்க ஜீரகத்தில் கொடுத்துருக்காங்க, வெந்தயத்தில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னது புதினால கொத்தமல்லியில் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அவரும் அப்படி தான் சொல்கிறார், பரிசேன்னு எல்லாத்துலேயும். ஆனால் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? அது எந்த நினைவோடு கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, அதை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா அது நம்முடையது இல்லைல்ல. நம்முடையது அல்லாததை நம்ம கொடுக்கும் பொழுது அது நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் போச்சு, ஆசீர்வாதம் இல்லை. இவன் நல்லது தான் செய்கிறது, உண்மை தான். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். யாருக்காக உபவாசித்தேன்? உபவாசம் நல்லது தான். அந்த உபவாசம் கூட யாருக்காக உபவாசிக்கிறோம், எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நிதானித்து கிரியை செய்யணும். அது யாருக்கு லாபம்? நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோன்னா அது நமக்கு தான் லாபம். அதன் மூலமாக கர்த்தரண்டையில் நாம் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அவருக்கு என்ன லாபம்? தசமபாகம் கொடுக்கறதுனால நமக்கு லாபம். எவ்வளோ லாபம் இருக்கு? 1 மடங்கா 2 மடங்கா? எவ்வளோ லாபம் இருக்கு? ஆசிங்களேன், எவ்வளோ லாபம் இருக்கு? வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அப்போ கொடுத்தா ஏன் சில நேரத்தில் பிரச்சனை வருதுன்னா, நாம் அதை மனசோட செய்யலைன்னு அர்த்தம், குறித்த நேரத்தில் செய்யலைன்னு அர்த்தம். ஆனால் சில பேர் வந்தவொடனே பல காரியங்களை செஞ்சுட்டு கடைசியாக தான் யோசிப்பாங்க, ஐயோ ஆண்டவர் கொடுக்கலாமா வேண்டாமா, இவ்வளோ செலவு இருக்குது, அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, சரி வச்சுருப்போம் அப்புறம் பார்க்கலாம், இல்லை பாஸ்ட் வீட்டுக்கு வரட்டும் கொடுக்கலாம். நம்முடைய நினைவுகள் தான் சில நேரத்தில் நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிறது. நான் இருந்த பல்லாவரம் சபையில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சபைக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய கம்பெனி, அது எங்கள் அப்பா வேலை செய்த கம்பெனி தான். அங்கேருந்து நிறைய விசுவாசிங்க 31ஆம் தேதியே கொடுத்துருவாங்க சம்பளம், இல்லை 30ஆம் தேதி லாஸ்ட் நாளே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த விசுவாச சகோதரிகளும் செய்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலியே சாயந்தரம் அப்படியே 5:15 இது முடியும், கம்பெனி முடியும், எல்லாரும் அவங்க ஃபேமிலிங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. எங்கே வந்துடுவாங்க? சபைக்கு வந்துடுவாங்க. சபையில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி அங்கே இருப்பாங்க, இவங்க இங்கேருந்து டைரெக்டாக எங்கே போவாங்க?
சர்ச்சுக்கு போவாங்க, அந்த சம்பள கவரை பார்த்துருக்கேன் நான். அந்த சம்பள கவர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கவர் வரும், எங்கள் அப்பா கொண்டு வருவார்ல, பார்த்துருக்கேன். அதில் ஒரு சைடு கொஞ்சம் பணம் தெரிகிற மாதிரி இருக்கும், பின் பண்ணி இருக்கும், மேலே ஸ்லிப்பும் இருக்கும், எவ்வளோ சம்பளம் அப்படின்றதும் இருக்கும். அதை அப்படியே பிரிக்காமல் கூட அப்படியே போயிட்டு என்ன செய்வாங்க, குடும்பமாக போயிட்டு ஊழியக்காரர்கிட்ட முதல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்கே தான் அந்த கவரையை என்ன செய்வாங்க தெரியுமா, பிரித்து முதலாவது அந்த தசமபாகத்தை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், அந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பார்க்குறேன், வாழ்ந்து சுகித்திருக்கிறார்கள். அதில் சில பேர் ஊழியக்காரர்களாய் கூட மாறிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை ஊழியத்தில் பலப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா சில நேரத்தில் நாம் தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறோம், தடை செய்து கொள்ளுகிறோம். எதை முதலாவது செய்யணும், எதை இரண்டாவதாக நாம் செய்யணும் என்பதை நிதானிக்கணும். இல்லாத போது மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரன்னு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம தியானிப்போம், மற்றதெல்லாம் நினைப்போம், ஆண்டவரை விட்டுருவோம். அப்புறம் குறை வரும்பொழுது எப்படி நம்மால் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நீதியை நாம் நிறைவேற்றணும். நீதிமானா இருக்கணும்னா நமக்கு வேதத்தில் என்னெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அதை நாம் நிறைவேற்றுவது தான் நீதி. அதை நிறைவேற்றுகிறவர்கள் தான் நீதிமான்கள். ஆமென். இப்போ புரியுதா நீதிமான்கள்னா யாருன்னுட்டு? புரியுதா? புரியுதா? இப்போ இனிமேல் நீதிமானா நம்ம செயல்படுவோமா? நீதியான காரியங்களை செய்யலாமா? முதலாவது தேவன், முதலாவது கர்த்தர். நம்முடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் அவரை முதல் நாம் கனம் பண்ண வேண்டும். என்னெல்லாம் வருது எல்லாவற்றிலும். நம்ம மத்தியில் பாட்டி கூட இருக்காங்க, பாட்டிக்கு காது கூட கேட்கறதில்ல. ஆனாலும் காது கேட்குதோ இல்லையோ, நான் தூங்குறனோ தூங்கலையோ, நான் வரேன்ப்பா. சில நேரத்தில் நொந்துக்குவாங்க, நான் வந்து தூங்கிட்டு போகிறேனே, ஒன்றுமே கேட்க மாட்டேன்தே. பரவாயில்ல பாட்டி, நீங்கள் வந்து உக்காந்துட்டாவது தூங்கிட்டாவது போங்க. கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்குறார். ஒரு நேரம் சொல்ல, எனக்கு வரக்கூடாதுன்னே நான் நினைக்கிறேன், ஆனாலும் தெரில, வந்துடுறேன் நான். அவங்க கூட அவங்க பென்ஷன் எடுக்கிறாங்க. எடுத்தால் முதல்ல சில நேரத்தில் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, ஐயோ லேட் ஆகிடுச்சி, தப்பாக நினைக்காது. நான் சொன்னேன், நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன்? லேட் ஆகிடுச்சி இல்லைன்னா எங்கேயாவது போகிறேன் அப்படின்ட்டா என்ன பண்ணுவாங்க, சண்டே என்னால் வர முடியாது, முன்னாலேயே வந்து அது வந்துடுச்சு, பென்ஷன் வந்துடுச்சுண்டா முதல் புடி, இது ஆண்டவருது, முதல்ல புடின்ட்டு கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 மாதம் ஊரில் போய் இருந்தாங்களா, 2 மாதம் பென்ஷன் எடுத்தாங்களா? ஆனால் இங்கே இல்லை, அந்த 2 மாதத்துக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, பாரு இது 2 மாதம் நான் வச்சுருக்கேன் பார். ஆமென். இதை ஏன் சொல்கிறேன்னா, தேவன் மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை காண்கிற தேவனாய். நம்முடைய இருதயத்தில் இருந்து நாம் அவருக்கென்று நாம் என்னத்தை நாம் செய்ய முடியும்? அவருக்காக சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உனக்கு என்னத்தை செய்ய முடியும், எல்லாம் உங்களுடைய கரத்தில் வாங்கி உமக்கு தான் கொடுக்குறோம். இப்போ நான் எந்துன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே நீங்கள் கொடுக்குறீங்க, அதுலேருந்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை கூட நாங்கள் பத்தியாக கொடுத்துட்றோம், ஒன்று தான் கொடுக்குறோம், நிறைய கூட இல்லை. இதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது தான் நாம் நீதிமான்கள். இது வெறும் தசமபாகம் மாத்திரமில்லை, காணிக்கையும் அதே போல் தான். மன உற்சாகமாய் செய்யணும். 1900, 1920 இல்லை 1950 இல்லை 1970 10 ரூபாய் போட்டோன்னா 2020 அதே 10 ரூபாயிலே நம்ம இருப்போம்னா என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஏன்னா நிறைய பேர் காணிக்கன்னா தேடுவாங்க, ஏதாவது எது ரொம்ப சின்னதோ, எப்படி ரொம்ப சின்னது. இந்த காலத்துலேயும் கூட சில்லறையை போடுறோன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சில்லறைத்தனமாக இருக்கோன்னு பாருங்கள். மற்றதுக்கெல்லாம் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு 1 ரூபாய் மொய் எழுதுவோம்,
ரூபாய் எழுதுவோம். எப்போ? 1001, 5001 இப்படி தான் எழுதுவோம். இல்லைன்னா ஐயோ கேவலமாக நினைப்பாங்களே. ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது மாத்திரம் நீட்னா எங்கேருந்தோ தெரியுமா தெரியும். அந்த ரூபாய் அது கூட ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், கரிஞ்சு சில நான் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் கரிஞ்சு போயிருக்கும், நோட்டு கிழிஞ்சு போயிருக்கும், செல்லாத நோட்டெல்லாம் கூட வரும் சில நேரத்தில் காணிக்கையில். அதற்கேற்றபடி தானே கர்த்தரும் கிரியை செய்வார். அதே போல் ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். அவர் காணிக்கையோ தசமாக கொண்டு வந்தால் எப்போவுமே புது நோட்டா அவர்கிட்ட வருதுல அதுலேயே இருந்து புதுசாக கடக்கா இருக்கிறத தான் எடுப்பார். ஏன்னா அது கர்த்தருக்கு கொடுக்குறோம்ல, அது நல்லதாக இருக்கணும். அவங்களுடைய மனநிலைமை எப்படியோ அதற்கேற்றாற் போல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த பரிசேயன் செய்தும் கூட அவன் நீதிமானாகவில்லை. காரணம், அவனுடைய நினைவுகள் அவனை அவனுடைய கிரியைகள் எல்லாம் சிதறடித்து விட்டது. நீதிமான் தான், ஆனால் அவன் நீதிமானாய் அதை செய்யலை. ஆயக்காரனும் அப்படி அல்ல. உள்ள இருக்கிறவனே சொல்றான், பின்னால் உட்காரனை பார்த்து அவன் மோசமானவன் அப்படின்ட்டு. மோசமானவன் நல்லவனா போயிட்டான், நீதிமானா போயிட்டான், சொன்னவன் அநீதிமானா போயிட்டான். இங்கேயே கூட அந்த காரியங்கள் இருக்கலாம். இவங்க அப்படி இவங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறவங்களை தான் கர்த்தர் குற்றப்படுத்தி தூர தள்ளிடுவார். யாரையும் தேவ சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்திலையும் சரி எங்கேயும் சரி தரக்குறைவாக குற்றப்படுத்தி நம்ம எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அவன் 2 வாரத்தில் 2 நாள் உபவாசித்து என்ன பிரயோஜனம்? சம்பாத்தியத்தில் தசம்பாவம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய வாயின் வார்த்தைகள்னாலே அவன் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டான். ஆனால் இவனோ பல பாவங்களை செய்தவன் தான். உள்ளே கூட முன்னால் வரல, பின்னால் இருந்துக்கிட்டு வானத்துக்கு நேராக கூட கண்களை ஏறெடுக்க முடியல. குனிஞ்சிக்கிட்டே அவன் பாவியாக என்மேல் கிருபை ஆயிரம்னு சொல்லி வேற ஒன்றும் சொல்லலாம். நான் பாவி தான் ஆண்டவரேன்னு ஒத்துக்கிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நீ தான்ப்பா நீதிமான் போன்ட்டாரு. நான் இப்படி அப்படின்னு சொன்ன பெருமை பாராட்டினவனை கர்த்தர் தூக்கி அடிச்சிட்டார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே நாம் நீதிமானாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னோம்? அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, என்ன கட்டளையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன கற்பனையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அதையெல்லாம் மனசார, அது பெருமைக்காக அல்ல, என் மேல் விழுந்த கடமை, இதை நான் செய்தாக வேண்டும் என்ற அந்த நினைப்போடு கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொஞ்சம் தான் இருக்குதா, முதல்ல கர்த்தருக்கு அதுல செய்யுங்க. 7 வித வீட்டுக்கு அனுப்பினாரு எலியாவை, பஞ்ச காலத்தில், அதுவும் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. கொஞ்சம் தண்ணி கேட்டார், தண்ணி எடுக்க கொண்டு வராங்க அந்த அம்மா. அப்படியே கொஞ்சம் அப்பத்தையும் கேட்குறாரு, ஆனால் அப்பவும் 3 பேர் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை. அந்த அம்மா உள்ளதை தான் சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் கலையத்தில் எண்ணெயும் தான் இருக்குது. பரவாயில்லம்மா, முதல்ல அதில் ஒரு சின்ன அடை, அதில் முதல்ல 2 பேருக்கு போடுற அடை 3 பேருக்கா போடு. 2 பாகத்தை 3 பாகமா ஏன் கர்த்தர் போட சொல்றாரு? அவர் என்ன அநீதி உள்ள தேவனா? 2 பேருக்கு அது போராது. 2 பேர் இப்போ சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் பஞ்சகாலம் தான். இப்போ கர்த்தருக்கு அது தெரியாது, ஏன் அதை 3 பாகமா போட சொல்றாரு? அந்த 3வது பாகத்திலிருந்து தான் உனக்கு பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அனுப்பப்பட்ட ஊழியனுக்கும் தெரியும். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் அவர்களை ரட்சிக்கும். கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, 2 பேருக்கு தான் இருக்கு, பரவாயில்ல, அதை 3ஆ போடுன்னும் போது 3ஆ போட்டு அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வசனம் சொல்லுது, பஞ்சகாலம் முடியும் வரையிலும் என்ன நடந்தது? அந்த மாவு பாத்திரத்தில் மாவும் குறையல, எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெயும் குறையல. அந்த 3 பேர் மாத்திரமா சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அவளும் அவன் வீட்டாரும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஒருத்தருக்கு
2 பாகத்தை 3 பாகமாக போட்டு ஒரு பாகத்தை கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய ஊழியர்களுடைய கரத்தில் கொடுத்த பொழுது அது என்ன, அந்த 2 பேர் மாத்திரமில்ல, அவங்களுடைய சொந்தக்காரங்க உறவுகள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு ஏழை விதவை தாய் அதே போல தான். எல்லாரும் வந்து காணிக்க போட்டாங்க. ஏசு பார்க்குறாரு அந்த காணிக்கை போடும்போது. இப்போ ஏசு நான் பார்க்குறது இல்லைங்க, ஆனால் நீங்கள் போடுற காணிக்கை யார் பார்க்குறா? அன்னைக்கு பார்த்த ஏசு இன்றைக்கும் பார்க்குறாரு. நீங்கள் முதல் தேதி எவ்வளோ காணிக்கை போடுறீங்க அப்படின்றத நான் கனவுல கூட நான் நினைக்கிறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கூட கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை நீங்கள் போடும்பொழுது கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவை தாய் போட்டால் அதையும் பார்த்தார். இருந்தவங்க எல்லாரும் போட்டாங்க. நல்ல வல்ல ஐஸ்வர்யவான் எல்லாரும் இருந்தாங்க. கோடீஸ்வரன் இருந்தான், லட்சாதிபதி இருந்தான், எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் போட்டாங்க. ஆனால் இயேசு அவருடைய கண்கள் கண்டது எதை மேன்மையாய் கண்டது தெரியுமா? அந்த ஏழை விதவை தாய் போட்ட 2 காசு. அதை வெளிப்படையாக சொல்கிறார். இவங்க போட்டு வந்து இந்த சபையில் வந்து போட்டவங்க எல்லாரையும் காட்டிலும் இந்த ஏழை விதவை தாய் போட்டது தான் பெருசுன்றார், அதிகமாக போட்டான்றார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவ என்ன போட்டிருக்க போறா? அந்த ஏழை விதவை என்ன போட்டிருக்க போறா? ஏழை விதவை என்னத்தை போட்டிருக்க? அதை போய் பெருசா இயேசு சொல்றாரு. அங்க இயேசு சொன்னது காணிக்கையை அல்ல, அவளுடைய மனதை, அவளுடைய மனதில் இருந்த அந்த விசாலத்தை, கர்த்தருக்கென்று எப்படி கொடுக்கணுன்ற இருந்த அந்த விசாலத்தை தான் அங்கே இயேசு கண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் நான் நிறைய செய்வேன். இருக்கும்போது செய்யவே மாட்டாங்க. வாய் மாத்திரம் இருக்கும், இருந்தா செய்வேன், வரும், ஆனால் செய்யவே மாட்டாங்க. அது மாய்மாலம் தானே, சும்மா பெருமைக்காக பீத்துறது, பெருமைக்காக சொல்றது. நாம் செயலிலே அதை காண்பிக்கணும். அவங்க எல்லாம் உள்ளதிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. ஆனால் இவள் இல்லாததில் இருந்து கடைசியாக இருந்ததை, தன் ஜீவனத்துக்கென்று இருந்ததை எல்லாத்தையும் என்ன செய்துட்டாவே? போட்டுட்டா. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் அவள் பெற்றிருப்பாள். இயேசுவே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு காணிக்கை இருக்குதுன்னு சொன்னால் 2 காசு தான், ஆனால் அந்த 2 தான் அவகிட்ட இருந்தது. ஆனால் நாம் 10 இருந்தாலும் அதில் ரொம்ப சின்னது எதுன்னு தான் நம்ம தடவி பார்ப்போம். சில பேர் நான் பார்த்துருங்க, பாக்கெட்லேயே விட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க. அது எது எது எதுன்னு இந்த கண்ணு தெரியாதவங்கெல்லாம் தடவி பார்த்து தான் என்ன செய்வாங்க, இது 500 ரூபாய், இது 100 ரூபாய், இது 20 ரூபாய், இது 50 ரூபான்னு சொல்லுவாங்க இல்லை? அவங்க தடவி பார்த்து அந்த மாதிரி சில பேர் பாக்கெட்டில் கையை விட்டு காணிக்க நேரத்தில் தடவினே இருப்பாங்க. கர்த்தர் அந்த மனசை பார்க்குறார். எதை தடவுறீங்க? கர்த்தர் அதை பார்க்குறார், நான் பார்க்குறதில்ல. எந்த ஊழியக்காரனும் பார்க்க மாட்டாங்க. அப்போ நீதிமான் யார்? உண்மையோடு மனதோடு கூட அவருக்கென்று அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் உற்சாகமாய் செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நீதிமான். அப்ப இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை கை கொண்டு கிரியை செய்கிறவர்கள் தான் நீதிமான். அப்படிப்பட்ட அந்த நீதிமான் யாராயிருந்தாலும் எப்படி வளருவாங்களா? பனையை போல நெடு 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 நெடுன்னு வானத்தை பார்த்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கீழே அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனால் வளர்ச்சி இருக்கும். யாரும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை பனைக்கு. பார்த்துருக்கீங்களா? யாராவது ஊற்றிக்கிட்டே இருக்காங்களா? இல்லை. அது பாட்டுன்னு ஒரு முறை ஊனிட்டா போதும், ஒரு முறை ஆழமாய் அது வேர் விட்டால் போதும். வசனம் அதுதான் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாய் நீங்கள் வளரணும்னு சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொண்டவர்களாய் நாம் வளரும் பொழுது அது என்ன ஆகிறது? நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அது கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, பெரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்திலே நம்ம என்ன செய்யணும்? வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும்.
அவருடைய வார்த்தையிலே வசனத்திலே நாம் வளர்ந்து கனி கொடுப்பது. அந்த வேரூன்றுவது என்றால் அவருடைய வார்த்தையிலே அவருடைய வசனத்திலே நாம் வேரூன்றுவது, அதைத்தான் அது குறிக்கிறது. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நாம் வளருகிறோம் என்பதை, அவருக்குள்ளே நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதிலும் அதிலே வேர்கொண்டு வளர்வதிலும் தான் இருக்கிறது நம்முடைய வளர்ச்சி. அப்போது வசனத்துக்குள்ளே நாம் வேர்கொள்ளும் பொழுது, வசனத்துக்குள்ளே நாம் வேர்கொள்ளும் பொழுது அந்த வேர் என்ன செய்கிறது? வறட்சியான காலமாக இருந்தாலும், மகா வறட்சியான காலமாக இருந்தாலும், தண்ணீரே இல்லாத வறண்ட பூமியாக இருந்தாலும் அதற்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். காரணம் அது என்ன இருக்குது? வேர் அது ஆழமாய் அது கடந்து போகிறது. எங்கே தண்ணீர் இருக்கு என்பதை அறிந்து கொண்டு அது கிரியை செய்கிறது அல்லவா? கொலோசியர் 2 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். கொலோசியர் 2:6-7 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே. இப்போ ஒரு விதை, அந்த பனை மரத்தோட விதையை போடுறோம், அது என்ன செய்யுது? மண்ணில் அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அதில் போய் அது என்ன செய்யுது? வேர் விடுது. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக வேர் கொள்ளுகிறது. வேர் தான் முதல்ல போகும், அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. முதல்ல எடுத்ததுமே மேலே வளர்ந்துடாது. முதல்ல எங்கே போகுது? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே, கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே, கிறிஸ்துவனுடைய வசனத்திலே, அவர்களுடைய கட்டளையிலே, அவருடைய கற்பனைகளிலே, அவருடைய பிரமாணங்களிலே நாம் என்ன செய்யணும்? வேர் கொள்ள வேண்டும். ரூட் அங்கே போகணும். அந்த வேர் அவருக்குள்ளே இருக்கணும். அவருக்குள்ளே இருந்தால் தான், அப்போ அவருக்குள்ளே இருக்கிறோன்றதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்? அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட எதில் பெருகணும்? போயிட்டு வந்திய தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம இல்லைன்னா சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஆவலாக இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். என்ன வார்த்தை அவர் கொடுக்கிறார், என்ன வருகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து அதை ரிசீவ் பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். வேர்கொண்டு அவருடைய வார்த்தையிலே, வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொண்டு நடந்து போதிக்கப்பட்டபடி விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, அப்படின்னா ஆழமாக போய்கிட்டே இருக்கணும் விசுவாசத்தில், அந்த வார்த்தையில், வசனத்தில் என்ன செய்யணும்? உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே, அப்படின்னா அவருக்கு நன்றி செலுத்த 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 நமக்கு வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. இது வேர் கீழே போக 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 மரம் மேலே என்ன செய்யும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு உயரம் மரத்தை நம்ம பார்க்குறோமே, அது வேர் கீழே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நமக்கு தெரியுமா? வெளிப்பார்வைக்கு யாருக்கும் தெரியாது. சில பேர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்ல, கர்த்தருக்குள்ளே அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கிற மாதிரி இருக்கும். அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவதான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமா, இவர் மாத்திரம் இப்படியெல்லாம் செய்கிறார், இவருக்கு மாத்திரம் இப்படியெல்லாம் கிடைக்குது, இவருக்கு மாத்திரம் அப்படின்னா, அது வெளி தோற்றத்தில் இப்படி வளர்ந்துருக்கேன்னு தான் நமக்கு தெரியும். வேர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வேர், அந்த ரூட் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் போகும்பொழுது தான் நம்முடைய வளர்ச்சி வானத்தை தொடக்கூடிய வளர்ச்சி ஆகிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பனை வானத்தை பார்த்து தானே வளருது.
வானத்தை தொடக்கூடிய வளர்ச்சி நமக்கு வேண்டும். அப்போ நாம் நீதிமானாய் இருந்தால் பனையைப் போல நாம் செழித்து வளர முடியும். வறட்சியான இடங்களிலே இருந்தாலும், வறட்சியான காலங்களாக இருந்தாலும், பஞ்ச காலங்களாக இருந்தாலும், கொரோனா போன்ற அழிவுள்ள காலங்களாக இருந்தாலும், இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் நிறைந்த காலங்களாக இருந்தாலும், நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோன்னு சொன்னால் நம்ம பனையை போல. கொரோனா வந்துச்சு, மனுஷன் தானே அழிஞ்சான். பனை அழிஞ்சது? பனைமரத்துக்கு கொரோனா வந்துச்சு. அங்கே கூட நிறைய உலக நாடுகளில், அரபு நாடுகளில், இஸ்ரேல் தேசத்தில், அங்கே எங்கெல்லாம் அந்த டேட்ஸ் இருக்கோ, அந்த பேரிச்சம்பழம் இருக்கும், அதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. அந்த நாளில் நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம். ஏன்னா அது ரொம்ப சத்து. கொரோனாவுக்கு மருந்து கொடுத்துச்சு. அது காரணம் என்ன? வறட்சி. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய வேர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை. நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேர் கொண்டு அவன் வளரும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அது தாக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்த்தது என்ன? லீபனோனில் உள்ள கேதுரு. இந்த கேதுரு மரத்துலேருந்து பார்த்தா நிறைய டைப் இருக்குது. ஆனால் இந்த லீபனோனில் உள்ள லீபனோன் என்பது ஒரு பனி நிறைந்த ஒரு மலை. பனி நிறைந்த ஒரு மலை, வெண்மலை என்றும் அதற்கு பெயர் உண்டு. அந்த அளவுக்கு பனி மூடி இருக்கும், வெண்மலை. ஆனால் அந்த இடத்துல வளரக்கூடிய இந்த மரம், அந்த கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதனுடைய வேரும் அந்த பாறை இடுக்குகளிலெல்லாம் போய் 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 அது என்ன செய்து பற்றி பிடித்து கொண்டு என்ன வந்தாலும் விழுந்து போகாமல் அது வளர்ந்து கனி கொடுக்கிறது. இப்போ நாம் பார்த்தோமே, நம்ம கேரளாவில் வயநாட்டில் மலையெல்லாம் சரிஞ்சு போச்சுன்னு பார்த்தோமே, அது பாறை மலையாது, மலை மாதிரி தெரிஞ்சது. ஆனால் நிறைய என்னதான் அங்கே இருந்தது? மண். அதனால் அது மேலே கட்டப்பட்ட வீடுகள், அதன் மேல் வளர்ந்த மரமெல்லாம் என்ன ஆச்சு? மழையில், ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழையில் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருச்சு. 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. அதனால் என்ன ஆச்சு? ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிப்போச்சு. படுத்தவங்க காலையில் அப்படியே படுத்துகிட்டே போயிட்டாங்க. துக்கமான விஷயந்தான். ஆனால் அது மலை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த லீபனோன் மலை என்பது பாறைகள். அங்கே பனி வேறு அதிகம். நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஃப்ரீசரில் என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகிடுது இல்லை, தண்ணி என்ன ஆகிடுது? ஐஸ் ஆகிடுது. அப்போது அது எப்போவுமே அந்த இடத்துல ஐஸ் இருக்கக்கூடிய இடம், பனி இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல அந்த மரம் என்ன ஆகணும்? ஆயிடணும்ல. ஆனால் ஆகலை. அங்கே அது என்ன செய்து தன்னுடைய வேற எல்லாம் பாறைகளுக்குள்ளே கொண்டு போகுது. ஒரு சின்ன விதை, அத்தி மரத்து விதை பார்த்துருக்கீங்களா? சில பெரிய பாறைகள் மேலே அத்தி மரம் இருக்கும். பாறைகள் மேலே அத்தி மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், ஆலமரம் கூட ஆலமரத்துக்காவது விழுதுகள் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இந்த அத்தி மரமும் இந்த ஆலமரத்தோடைய அரச மரமும் விதை எப்படிப்பட்டது? கடுகுடைய, இன்னும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின பாருங்க கசகசா, அதோடைய எப்படி இருக்கும்? அந்த சின்ன விதை பாறையில் எங்கேயோ ஒரு இடுக்கில் விழுந்துட்டு அது வளருது, பாறையே பிளந்துருது. நம்மளால தான் எதையும் பழக்க முடியல. பெருசாக இருக்கும், நம்முடைய நினைவுகள்லாம் பெருசாக இருக்குது, ரொம்ப பலவான் தனவான் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் ஒன்றுத்தையும் நம்மளால் செய்ய முடியல. சின்ன விதை தான், அது என்ன செய்யுது? பாறையை பிளந்து கொண்டு வளர்ந்து அங்கே ஸ்ட்ராங்காக நிற்குது. பாறை தான் விலகி நிற்குது, அதுக்கு இடம் கொடுத்துட்டு. பாறையால் அதை நெருக்கிப்படும். இது வளர பாறை விரிந்து கொண்டு போகிறது. அப்படிதான் இந்த கேதுரு மரமும். அந்த மலையில், அது லீபனோனில் உள்ள அந்த கேதுரு மரம் அந்த அளவுக்கு பாறைகளோட அதனுடைய வேர்கள் கடந்து போய் ஸ்ட்ராங்காக. அப்போ இந்த பாறை எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவை
குறிக்கிறது. இயேசு சொன்னார், கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் யாரு? புத்தி உள்ளவன். அப்போ நாம் புத்தி உள்ளவங்களாம் இருக்கணும்னா நம்முடைய அந்த ரூட்டு, நம்முடைய வேறு இயேசு, கண்மலை ஆகிய இயேசுவுக்குள்ளே அங்கே அவருக்குள்ளே தான் போயிடணும். அவருடைய அன்பில் வேர் போகணும், அவருடைய சந்தோஷத்தில் போகணும், அவருடைய சமாதானத்தில் போகணும், அவருடைய நீடிய பொறுமையில் போகணும், அவருடைய தயவில் போகணும், அவருடைய இரக்கத்தில் போகணும், அவருடைய நற்குணத்தில் போகணும். அந்த ஆவிக்குரிய கனின்னு நம்ம சொல்கிற அந்த அத்தனை விதமான இதில் நம்முடைய வேர் என்ன செய்யணும்? போயிட்டு அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு சொன்னால் நம்ம யாரை பிரதிபலிப்போம்? இயேசுவை. இந்த கேதுரு மரத்தை போல நாம் பிரதிபலிக்க முடியும். எவ்வளோதான் பனி பனி பனி, ரொம்ப பனி இருந்துச்சுன்னா செடிகள்லாம் கருத்து போகுங்க, கருகி போகும். ஆனால் இது கருகாது. தேவன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த கேதுரு மரம் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டுமா? சாலமோன் தாவீதும் கூட தான் கட்ட வேண்டும் என்று நினைத்த தேவனுடைய ஆலயத்திற்கு கேதுரு மரங்களை நிறைய சவதரித்து விட்டு போனார். அதுக்கப்புறம் சாலமோனும் கூட இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை கொண்டு வந்து வெட்டி தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார்கள். அப்போது தேவன் ஒரு இடத்துல ஒரு விசேஷமான ஒரு மரமாய் ஒன்றை வைத்திருக்காருன்னு சொன்னால் எதற்காக? அது அவருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். நம்மையும் கூட இந்த மாதத்திலே தேவன் அவ்விதமாய் வைத்திருக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரை போல அவருடைய ஆலயத்திலே நாம் அவருக்காய் பயன்பட வேண்டும். இங்கேயும் பயன்படணும், அங்கேயும் போயிட்டு எங்க? அங்கேயும் போயிட்டு பயன்படும். லீபனோனில் உள்ள கேதுருக்களை போல அதற்கு அவர் பயன்படணுன்றதுக்காகத்தான், அவருக்கு பயன்படணுன்றதுக்காகத்தான் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? வளர்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பனையை போல ஒரு வளர்ச்சியும் கேதுருவை போல ஒரு வளர்ச்சியும் தேவன் நமக்கு கொடுக்கிறது எதற்காக? அவருக்காக பயன்பட வேண்டும். என்னையும் பாரு, என் அழகையும் பாரு, நம்ம பூமியில் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. பாராட்டினவன் பரிசேயன் விழுந்து போனான், தன்னை தாழ்த்தினவன் உயர்த்தப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எவ்வளவு தேவன் நம்மை செழித்தோங்க வளர செய்தாலும் நமக்குள்ளே அந்த தாழ்மை இருக்கணும். ஏனென்றால் என்னை வளர செய்கிறவர் தேவன், என்னை உயர்த்துகிறவர் தேவன். நடு 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 நடுன்னு வானத்தை பார்த்து என்னை வளர்த்து கொண்டிருக்கிறவர் தேவன். கண்மலையாகி அவருக்குள்ளே வேர் கொள்ளும் பொழுது என்னை பாதுகாப்பா என்னை பிடித்து கொண்டிருக்கிறவர் தேவன். இதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே இருந்து நாம் பரலோகம் போனாலும் கூட இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே செயல்படும். ஹல்லேலூயா. ஏதோ இந்த மாசத்துக்காக மட்டும் இல்லை, இது இந்த நாளிலே இருந்து நம்முடைய வாழ்க்கை எதுவரையிலும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நாள் பரியந்தமும் பரலோகத்து இளைப்பாறுதலுக்குள்ளே போனாலும் அல்லது பரலோகத்திற்கு போனாலும் அல்லது 1000 வருட அரசாட்சியில் இருந்தாலும் அதற்கு மேலும் உள்ள நித்தியமான வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய செழுமையையும் ஆசீர்வாதத்தையும் வளர்ச்சியும் அது கொடுக்கக்கூடியது. எது என்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை, உபதேசங்களை, நமக்கு என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி நீதிமான்களாய் நாம் வளர்ந்து பனையை போல கேதுருவை போல செழித்து வளர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்பது தான் இந்த நாளின் தமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக ஆங்கிலத்தில் அது ஒருத்தர் வாசிங்க, அந்த நீதிமான் பனையை போல செழித்துன்றதை ஆங்கிலத்தில் வாசிங்க. Psalm 92:12. ஃப்ளோரிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் ஃப்ளோரிஷ்னா? செழிப்பு, ஒரு செழுமை, ஒரு ஆசீர்வாதம். ஃப்ளோரிஷ்னா என்ன? மலர்ந்து மலர்ந்து வளர்ந்து கனி கொடுப்பது, அல்லது வளர்ந்து மலர்ந்து கனி கொடுப்பது. ஆமென்.
தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கான வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நம்ம அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிடித்து கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் நீதிமானாகவே நான் வாழ வேண்டும். அவருக்குள்ளே நான் வளர்ந்து நான் கனி கொடுக்க வேண்டும். அவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அப்படி அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை கை கொண்டு அவருக்குள்ளே நான் வேர்கொண்டு அவரை நான் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு எல்லா நான் வறட்சியாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் என்னாலும் நான் அவருக்குள்ளே இருந்தே நான் கனி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அலல்லுபாதிரந்தரலமனா லபதூரல பராஷ்யாதிரந்தரலம் லபதூரல பராதிராதிரிக்கபோதரம். உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தை மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் கூட ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பனைக்குரிய ஆசீர்வாதம், கேதுருக்குரிய ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை நாங்கள் கை கொண்டு உமக்குள்ளே நாங்கள் வேர்கொண்டு உம்முகளே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் இவ்விதமாக செழித்து வளருவோம் என்று சொல்லி, வளர்ந்து பூத்து காய்த்து கனி தருவோம் என்று சொல்லி, அது உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உமக்காய் பயன்படுவோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய், வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறீர். ஆம், நாங்கள் ஆண்டவரே எப்போதும் உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து உடைய வார்த்தைகளின் வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடந்து தொடர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.